ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வார பலன்கள் மிகச் சரியாக இருப்பதாக உங்களிடமிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பலன்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்திடக்கூடிய நிலை என்பது ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். இதில் ஏற்றத்தாழ்வும் சங்கடங்களும் சந்தோஷங்களும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் யோகமாக இருக்கும், மறு காலகட்டத்தில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை கூட இருக்கிறது. அது விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் செவ்வாய்க்கிழமை வரையில். அந்த நிலைப்பாடும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகள் யாவுமே இந்த வாரத்தில் சந்திர பகவானால் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சாரமாகவே இருக்கிறது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அதில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடிமட்ட ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிறிய முதலீட்டில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் செயல்படுகின்ற நிலை இருக்கிறது. வழக்கமாக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற, வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற, சங்கடங்களை நீக்கி கொண்டிருக்கின்ற யோகக்காரகனான போகக்காரகனான ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய சங்கடங்களை நீக்கி கொண்டிருக்கிறார். அதனால் வருமானத்தில் எந்த விதமான குறைவோ உங்களுக்கு பாதிப்போ ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்காது. சிறிய அளவில் நீங்கள் தொழில் செய்து வந்தாலும் சரி, பெரிய அளவில் செய்து வந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் அது லாபம் என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, மேலை நாட்டு முயற்சிகள் எல்லாம் சாதகமாக கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முழுமையாக சொல்ல போனால் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் அதிகரிக்கும் என்பதை பலமுறை நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஆனா அதுதான் மிகப்பெரிய யோகம் என்பதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கும் போதுதான் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போதுதான் பூர்வீக சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் வந்து அமையும். ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். புதிய வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் பலிதமாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. பெரியவருடைய ஆதரவுகள் கிடைக்கின்ற நிலைமை இருக்கிறது. இந்த 2 நிலைப்பாடுகளுமே போதுமானதாக உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கினில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். நிதானமாக பேசுவதும் குடும்பத்தில் ஒற்றுமையை பாதுகாப்பதும் உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். புத பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் தள்ளி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் பக்ரமாகி சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைப்பாடுகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை என்ற காரணத்தினால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாகத்தான் கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி, கூடுதலாக மிருகசீரிடத்தில் பிறந்த 27ஆம் தேதி, ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமியும் ரங்கநாதரையும் வணங்கி வழிபட்டு வருவதால் உங்களுடைய சங்கடங்கள் விலகும். இது மகாலய பட்ச காலம்.
இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் உங்களை தேடி வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக அவர்களுக்கு வேண்டிய திதி கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வார பலன்கள் மிகச் சரியாக இருப்பதாக உங்களிடமிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பலன்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்திடக்கூடிய நிலை என்பது ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். இதில் ஏற்றத்தாழ்வும் சங்கடங்களும் சந்தோஷங்களும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் யோகமாக இருக்கும், மறு காலகட்டத்தில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை கூட இருக்கிறது. அது விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் செவ்வாய்க்கிழமை வரையில். அந்த நிலைப்பாடும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகள் யாவுமே இந்த வாரத்தில் சந்திர பகவானால் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சாரமாகவே இருக்கிறது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்க திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அதில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடிமட்ட ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிறிய முதலீட்டில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் செயல்படுகின்ற நிலை இருக்கிறது. வழக்கமாக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற, வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற, சங்கடங்களை நீக்கி கொண்டிருக்கின்ற யோகக்காரகனான போகக்காரகனான ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய சங்கடங்களை நீக்கி கொண்டிருக்கிறார். அதனால் வருமானத்தில் எந்த விதமான குறைவோ உங்களுக்கு பாதிப்போ ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்காது. சிறிய அளவில் நீங்கள் தொழில் செய்து வந்தாலும் சரி, பெரிய அளவில் செய்து வந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் அது லாபம் என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, மேலை நாட்டு முயற்சிகள் எல்லாம் சாதகமாக கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக முழுமையாக சொல்ல போனால் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் அதிகரிக்கும் என்பதை பலமுறை நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஆனா அதுதான் மிகப்பெரிய யோகம் என்பதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. நான் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கும் போதுதான் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போதுதான் பூர்வீக சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் வந்து அமையும். ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். புதிய வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் பலிதமாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. பெரியவருடைய ஆதரவுகள் கிடைக்கின்ற நிலைமை இருக்கிறது. இந்த 2 நிலைப்பாடுகளுமே போதுமானதாக உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கினில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். நிதானமாக பேசுவதும் குடும்பத்தில் ஒற்றுமையை பாதுகாப்பதும் உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். புத பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும், சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் தள்ளி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரமாகி சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைப்பாடுகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை என்ற காரணத்தினால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும்.
கூடுதலாகத்தான் கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி கூடுதலாக, மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதி, ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமியும் ரங்கநாதரையும் வணங்கி வழிபட்டு வருவதால் உங்களுடைய சங்கடங்கள் விலகும். இது மகாலய பட்ச காலம். இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் உங்களை தேடி வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக அவர்களுக்கு வேண்டிய திதி கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையை அதன் போக்கில் போகவிட்டு அதற்கேற்றபடி வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஏற்ற தேவைகள் எப்பொழுதும் பூர்த்தியாகி கொண்டிருக்கும். காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா, முயற்சி கர்த்தாவின் நீங்க தான். எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் நிற்பதே கிடையாது. எல்லாவற்றையும் ஆக்கிடக்கூடியவர்கள், உருவாக்கிடக்கூடியவர்கள், மாற்றம் செய்திடக்கூடியவர்கள், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தான். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் மென்மையாக நடைபெறும். அதில் எந்த விதமான தடைகளும் எப்பொழுதும் ஏற்படாது. நேரம் காலம் உணர்ந்து செயல்படக்கூடிய சக்தி எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது சுப செலவாகவும் இருக்கலாம், விரய செலவாகவும் இருக்கலாம். செலவுகள் என்பது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். புதன்கிழமையும் வியாழக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நிலை இருக்கிறது இந்த காலகட்டத்தில். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அதனால் வருமானம் உண்டாவதற்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு பகவான் சஞ்சார நிலைக்கு 10ஆம் இடம் ஏற்ற இடம் இல்லை என்றாலும் அவருடைய கேந்திர பலன்களால், கேந்திர ஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற பலன்களால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை கூட இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சுப செலவுகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இன்னொரு பக்கம் ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு, சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு, சூரியனுக்கு, புதனுக்கு, 3 கிரகங்களுக்கும் குரு பகவானின் பார்வை ஏற்படுகிறது. அப்போ சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காத நிலையினை குரு பகவானின் பார்வை, 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, 8ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள், உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உடல் ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு செல்வாக்கினை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை இருக்கும். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய மறைந்து கிடந்த புகழை வெளிப்படுத்துகின்ற இடமாகும். உங்களுடைய செல்வாக்குகள் மீண்டும் உயிர்ப்பித்து வருவதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலமாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனையும் புத பகவானையும் கேது பகவானையும் குரு பகவான் பார்ப்பது என்பது யோகத்தையே உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் புதிய சொத்து வாங்கிடக்கூடிய யோகம் இருக்கிறது, புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய யோகம் இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் அனுசரிப்பு என்பது இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்பட இருக்கிறது. இது உறுதியான தகவல் உங்களுக்கு. சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், புத பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார், குரு பகவானின் பார்வையை பெற்று இருக்கிறார். சுப செலவுகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. புதிய வாகனம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதியும் யோகமாக இருக்கும்.
நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நலமும் வளமும் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடக ராசி நண்பர்களே, எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு சமீப காலத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இருந்த சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைத்து இருந்த கடன்களை எல்லாம் அடைத்திடக்கூடிய நிலையினை உண்டாக்குவார். வரவினை அதிகரிப்பார். தடைப்பட்டிருந்த வருமானத்தை உங்களுக்கு வழங்குவார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட நிலை எப்படி இருக்குன்னா, சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் புத பகவான் ஆட்சியாகவும் இருந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருவர் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவார், ஒருத்தர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். ஒருத்தர் ஒரு மாடியை அனாவசியமாக ஏறிடுவார், ஒருத்தர் தடுமாறி ஏறுவாங்க. அவருடைய சக்தி என்பது அவருடைய இடத்தில் தான் இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சக்தியை பிரயோகிக்கின்ற போது, உங்களுடைய உழைப்பை அதிகரித்துக் கொள்கின்ற போது, உங்களுடைய திட்டங்களை சரியாக தீட்டி வைத்துக் கொள்கின்ற போது, உங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் லாபத்தை காணக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன், 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன், இந்த 3 கிரகங்களுக்கும் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இருந்து வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்படும். எல்லா வகையிலும் ஒரு யோகமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய இருக்கீங்க. இந்த நேரத்தில் 3ஆம் இடம் மட்டுமல்ல, 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. ஒரு அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை இந்த நேரத்தில் வரும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வீடு தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். எல்லா நிலையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வாரமாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், இந்த முயற்சி என்று சொல்கின்ற போது 2-3 தளங்கள் இருக்கு. ஒரு சிலர் கேட்பீங்க, என்னங்க நாங்க அடிமட்ட தொழில் பணியாளராக இருக்குங்க, கூலி வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பலன்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உத்தியோகத்தர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். இந்த ராசினருக்கு இப்பொழுது யோகமான பலன்கள் ஏற்படும் என்றால், நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த நிலையில் உங்களுக்கு அந்த இடத்தில் லாபம் கிடைக்கும். நீங்க ரொம்ப கூலி வேலை கூட செய்யுங்க, சின்ன முதலீட்டு தொழில் பண்ணிட்டு வாங்க, பெரிய உத்தியோகத்தில் இருங்க, யாராக இருந்தாலும் சரி, கிரகங்கள் ஆதாயமான நிலையை சந்திருக்கின்ற போது உங்களுக்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பலன்கள் என்று பார்க்கின்ற போது பெண்களுக்கு ஒரு பலன், ஆண்களுக்கு ஒரு பலன், மாணவர்களுக்கு ஒரு பலன், இளைஞருக்கு பலன் கிடையாது. இந்த கிரகங்கள் சரியாக சஞ்சரிக்கின்றார்களா, ஆதாயத்தை உண்டாக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள் பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் தொழில் ஸ்தானமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக நாட்களாக இருக்கும். திட்டத்தை சரியாக தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமையும் வியாழக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது செவ்வாய் பகவானும் விரயஸ்தானம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு பூமி வாங்கிடக்கூடிய யோகம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமை வியாழக்கிழமையும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆட்சியாக சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நன்மையான வாரமாகவே இருக்க போகிறது. இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. புனர்பூசத்தில் பிறந்த அனைவருக்கும் 21ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். சந்திர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே,
இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வாழ்க்கையில் எல்லா விதமான தெளிவும் துணிவும் வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆற்றலும் படைத்தவர்கள் சிம்மராசி பிறந்தவர்கள். எந்த ஒரு நிலை வந்தாலும் எதற்காகவும் அஞ்சாமல் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள். எல்லா நேரமும் நம்முடைய நேரம் என்று நினைக்காமல் கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சூரிய பகவான் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் எல்லாமும் நன்மையாக நடைபெறும் என்ற தீர்மானம் என்பது இருந்தாலும் சூரியன் மறைவது போல சில நேரங்களில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு கிடைக்கின்ற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி செயல்படக்கூடியவர்கள். சரி, இந்த வாரம் இந்த கிரகம் எப்படி சஞ்சரிக்கின்றார்கள், அதன் நிலைப்பாட்டின் காரணமாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்வது, தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது, பெரியோர்களை சந்திப்பது என்று உங்களுடைய வேலைகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் பற்றிய சிந்தனை, அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்து வந்தாலும் சரி, வேலை செய்து வந்தாலும் சரி, எது செய்து வந்தாலும் செய்து வருகின்ற தொழிலின் மீது, பார்த்து வருகின்ற உத்தியோகத்தின் மீது, வியாபாரத்தை விரிவு செய்வதின் எண்ணம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு மிக மிக யோகமாக இருக்கும். வருமானம் கூடுதலாக கிடைக்கின்ற நிலையும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது சுப செலவாகவும் இருக்கலாம், விரைய செலவாகவும் இருக்கலாம், மருத்துவ செலவாகவும் இருக்கலாம், குடும்பத்திற்காக புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய செலவாகவும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிலை, கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய நிலை இப்பொழுது சிம்ம ராசினரான உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி, அந்த பாக்கியாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது எங்கே சஞ்சரிக்கிறார் என்றால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும், நினைத்த இடத்திற்கு கேட்ட இடத்திற்கு ஒரு சிலருக்கு மாறுதல் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பூமி சம்பந்தமான விவகாரங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய இடம் வாங்க முடியும், விற்க முடியாத இடத்தை இந்த காலகட்டத்தில் விற்க முடியும். உழைப்பு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக வழங்குவார் என்பதால் எந்த விதமான சங்கடங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் ஏதாகிலும் ஒரு சின்ன சங்கடங்கள், நெருக்கடிகள் என்று உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, பண ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏதாகிலும் ஒரு இடத்தில் சின்ன சறுக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் ஒரு ராசிநாதன் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. எத்தனைதான் நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வாக்கில் ஒரு தெளிவு இருக்கும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரியான புரிதலோடு செயல்படக்கூடிய, பின்விளைவுகளை தெரிந்து செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புத பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். திரைத்துறையில் மட்டுமல்ல, எந்த விதமான தொழில் செய்து வருபவர், நவநாகரிக தொழில் செய்து வருபவர்களுக்கு, நகை வியாபாரிகளுக்கு, துணி கடை நடத்தி வைப்பவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். வருமானம் கூடுதலாகவே இருக்கும். பெண்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு உயர்வு இருக்கும். கணவனோடு அனுசரித்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். புதிய நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால்
அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகுபவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கிரமாகி இருக்கிறார். விரைவில் அவர் வக்கிர நிவர்த்தி ஆகிட்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் மிக நிம்மதியாக அமைதியாக ஒவ்வொரு வேலையையும் யோசித்து செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகள் தான் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். என்னதான் நோய் நொடி வந்தாலும் சரி, என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபடக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை குரு பகவானின் 6ஆம் இடத்தில் பார்க்கின்ற குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கையும், புதிய பொன்பொருள் சேர்க்கையும், புதிய வாகன சேர்க்கையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த வாரத்தில் 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறகு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை அதிகாலையில் வணங்கி வழிபட்டு உங்கள் வேலையை தொடருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த வாரமாக இருந்தாலும் சரி, எல்லா வாரத்திலுமே நிதானமாக செயல்படக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். எந்த கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தத்தை தெரிந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருமே. எங்கே பணியணும், எங்கே நிமிர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற இலக்கணம் தெரிந்த ராசினர் கன்னிராசி பிறந்தவர்கள். பெரும்பாலும் வேகமோ கோபமோ உங்ககிட்ட இருக்காது, அமைதியாகவே இல்லை சாதிச்சிடுவீங்க. சரி, என்ன இருந்தாலும் கிரகங்கள் அவருடைய வேலையை செய்வாங்கல்ல, அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்கல்ல. அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் சின்ன நெருக்கடி உங்களுக்கு இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட தொடர் நெருக்கடியின் முடிவாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு நிலைமை மாறுகிறது. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திரன் வருகிறார். அதன் காரணமாக தடைகள், நெருக்கடிகள், சங்கடங்கள் எல்லாம் விலகிடக்கூடிய, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சந்திரபாபு சஞ்சரிக்கிறார். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழிலில் கொஞ்சம் வருமானம் குறைஞ்சிருக்கலாம், அந்த வருமானம் கூடுதலாக கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமையும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எதிர்பார்த்த ஆதாயம், எதிர்பாராத வரவு என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப யோகமான நிலை இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சப்தமாதிபதி குரு பகவான் உங்களுக்கு, அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே வருது. உங்கள் ராசிக்கு வருகின்ற காரணத்தால் ராசிநாதன் வழிபெற்று இருக்கின்ற நிலையில் குரு பகவானின் பார்வை ராசிக்கு வருகின்ற போது இதுவரையில் இந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதுவெல்லாவற்றிலும் சரியாக செயல்பட வேண்டும், நினைத்தை சாதிக்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இதை விற்க வேண்டும், எல்லா நிலைப்பாடும் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும், யோகமாகவே நடக்கும். ஜென்மராசிக்குள் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வேலை மீது ஒரு பதட்டம், வேகம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இருந்தால் நிதானத்தை உண்டாக்குவது குரு பகவானின் பார்வை. ஒரு வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நிலையினை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப விவகாரங்களில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு உண்டாகும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை இருக்கும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டக்கூடிய நிலையும் இடம் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த நிலையெல்லாம் இந்த வாரம் இருக்கிறது. புத பகவானின் சஞ்சார நிலையும் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் கேந்திரமாக உங்களுடைய ராசிநாதன புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டும். அப்போ 10ஆம் இடமே தொழிற்ஸ்தானம், உணவக விடுதிகள், மருந்து நிறுவனங்கள், மருத்துவமனைகள்,
போன்ற தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு, பெட்ரோலிய நிறுவனங்கள், இந்த தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், எதிலெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. சுக்கிர பகவானும் புத பகவானும் உங்களுக்கு யோகத்தை இந்த வாரத்தில் வழங்கிட இருக்கிறார்கள். எதிர்பார்த்த பணம் வரும், எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் கூடுதலாக யோகமாக இருக்கும். ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த வாரம் நீங்க இருக்கீங்க. சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் சரி, நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்து கொண்டு வருகின்ற நிலைமை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் மிக முக்கியமானது. அது விரயஸ்தானம். இந்த 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஆட்சியாக புத பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது, சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. ஆனா பாருங்க, இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிய வைக்கிறார். அப்போ அந்த விரய செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய நெருக்கடிகள் ஏற்படாது, வீண் விரய செலவுகள் ஏற்படாது. செலவுகள் எந்த வகையில் வந்தாலும் அது உங்களுக்கு ஆதாய செலவாக, சுப செலவாக, ஆலயங்களை தரிசிக்கின்ற செலவாக, ஒரு நற்காரியங்களுக்கு செய்கின்ற செலவு செய்வதாக இருப்பதை ஒழிய வேறு விதமான செலவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை. குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது, சுகத்திலும் எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது. இதற்கெல்லாம் மேலாக 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். யோககாரகன், போகக்காரகன். அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தை சஞ்சரிப்பது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் யோகமாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். கவனமாக நீங்கள் செயல்படுகின்ற போது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இழுபறியாக இருந்த வழக்குகள், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகி உங்களை வீரநடை போட வைத்திடக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படலாம், நெருக்கடிகள் ஏற்படலாம், சங்கடங்கள் ஏற்படலாம், வியாபாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு தள்ளி போகலாம், வாகன பயணத்தில் கூட கவனச்சிதறலால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் இந்த வாரத்தில் செயல்பட வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் ஏற்பட தொடங்கும். இடையில் 2 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் வாழ்க்கை துணையால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய வாரமாக இருக்கிறது.
நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இருக்கிறது. இதற்கு தேவை திட்டமிடுதல் என்பது உங்களுக்கு மிக மிக அவசியம். இந்த வாரத்தை துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி யோகமாக இருக்கும். வராகியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வளமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்ததை எல்லாம் உங்களால் சாதித்து கொள்ள முடிகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பது செவ்வாயுடைய ராசி. செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலாக ஒரு செயலில் ஈடுபடுகின்ற வலிமையும் இருக்கும். கூடுதலாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச வலிமை இருக்கும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தை பார்க்கின்ற போது சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை வரையில் 7ஆம் இடத்தில். இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். வருமானம் அதிகரித்திடக்கூடிய, சந்தோஷம் உண்டாகிடக்கூடிய நிலையெல்லாம் இந்த 3 நாட்களும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாட்களும் நீங்கள் கவனமாக இந்த வாரத்தில் இருக்கணும். சந்திராஷ்டம நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு, அது வாகன பயணமாக இருந்தாலும் சரி, இயந்திரத்தில் பணியாற்றுவதாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, சில நெருக்கடிகள், மன உளைச்சலும், சங்கடங்களும், குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வழக்கம் போல உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய, தெய்வ அனுகூலம் கிடைத்திடக்கூடிய, பெரியோர்களால் ஆதரவு உண்டாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். அப்போ அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாட்கள் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த வீடு கட்டுகின்ற முயற்சி, வீடு வாங்குகின்ற முயற்சி, புதிய பணம் கடன் கட்டிருந்த இடத்தில் கடன் கிடைக்கின்ற வழி எல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொழில் செய்து வந்தாலும் சரி, வியாபாரம் செய்து வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கு. கேது பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு பயண முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். அரசு வழியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி அரசு வழியில் ஆதாயம் உண்டாகிடக்கூடிய நிலை ஏற்படும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயமான பலன்கள் இருக்கிறது. குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வரங்கள் தேடி வரும். இல்லை என்றால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. அப்ப துணிச்சலாக செயல்பட்டு சில லாபத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைத்திடக்கூடிய, அனுமதி கிடைத்திடக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் தான் 2 நாட்களை தவிர. அதனால விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 27ஆம் தேதி அற்புதமான நாளாக இருக்கும். கூடுதலாக அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து ஞான சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். சரியான பாதையை தெரிந்து அதில் பயணிப்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவருமே இருப்பீங்க. உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் நீங்கள் இருப்பதுடன் எந்த பாதை சரியானது என்பதை தீர்மானிப்பவர்களாகவும் நீங்கள் இருந்து அந்த பாதையில் தான் பயணம் போவீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இருக்கும். குடும்பத்தோடு இருந்திடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை வரையில் உங்களுக்கு ஒரு யோகமான
உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கிறதோ அந்த தேவைகள் நிறைவேறக்கூடிய நிலை செவ்வாய்க்கிழமை வரையில் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய, உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகிடக்கூடிய, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய, வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நிலையெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கிறது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஒரு அதிர்ஷ்டம், நண்பர்களால் நல்ல வாய்ப்புகள், கூட்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் கனிந்து வரும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், இந்த நிலையெல்லாம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டம நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு பணிபுரியும் இடமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை, வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சுகஸ்தானம், மாதஸ்தானம் எல்லாமே 4ஆம் இடம்தான். அப்போ ராகு பகவான் யோகத்தை உண்டாக்கிட கூட மட்டுமல்ல, போகத்தை கொடுத்திடக்கூடியவன், போக சிந்தனையை அதிகரித்திடக்கூடியவன். அதனால் உங்களுக்கு அந்த சிந்தனையும் என்பது இப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த உங்களுடைய தேவையாக இருக்கிறதோ அதை நோக்கி நீங்கள் பயணிப்பது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கேது பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையோடு சஞ்சரிக்கிறார். அதனால் வெளிநாட்டு முயற்சிகள், நீங்கள் செய்து வருகின்ற உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி. என்ன காரணம்னா, சூரிய பகவானும் இந்த வாரம் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வீண் சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். இந்த மெமோ வாங்கியிருப்பீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்கலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோகமான வாரமாக இருக்கு. எல்லா நெருக்கடிகளையும் விட்டு வெளியில் வரக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். செய்து வருகின்ற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் முன்னேற்றம் அடையும். செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். எல்லா நிலையும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் 10ஆம் இடத்திற்கு இருக்கிறது. அப்போ புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைத்திடக்கூடிய நிலை, குடும்பத்திற்காக செலவுகள் செய்து, ஆடம்பர செலவுகள் செய்து தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலை, தனவரவு பெறக்கூடிய நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானின் பார்வையினால் இருக்கிறது. ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகுது. 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான். அவருடைய பார்வை ராசிக்கு வருது. ராசிக்கு செவ்வாய் பகவான் பார்வை வருகின்ற போது உங்களோட ஒரு புதிய வேகம், உற்சாகம், ஒரு வேலை கையில் எடுத்தால் உடனே முடிக்கின்ற எண்ணம் எல்லாமே ஏற்படும். சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப லாபங்கள் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூரணத்தில் பிறந்த 24ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்த 28ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமைகள் தோறும் தட்சாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலங்க இந்த காலகட்டம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு விட்டால் எதிர்காலம் என்பது சுபிட்சமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும், திட்டமிட்டு செயல்படணும். எது உங்களுக்கு தேவை, எது வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வீண் சிந்தனைகளை விட்டுவிட்டு, பெருமைகளுக்கு ஆட்படுவதை விட்டுவிட்டு, எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, அடித்தளமிடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருந்துவிட்டால் எதிர்காலத்திற்குரிய அடிக்கல் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிடும். என்ன காரணம்னா, ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பலமுறை சொல்லியாச்சு. குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார், இதையும் சொல்லியாச்சு. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் போயிட்டு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த 3 கிரக நிலைகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சலை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார், புகழை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார்.
எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நெருக்கடிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். ஒரு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சுப காரியங்கள் சுப நிலையை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுதுமே 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவான விதி. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கும் கிடைக்கிறது. உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் விரைவில் குரு பகவான் வக்கிரம் அடைய போகிறார். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வாரம் நேரம் நல்லாக இருக்கிறது. அதனால் எடுக்கின்ற முயற்சிகளை விரைவாக எடுக்க வேண்டும். முயற்சிகள் வெற்றி பெற வைப்பதற்கு ராகு பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறது. எந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வாரம் செயல்பட வேண்டும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சார நிலையும் சுக்கிர சஞ்சார நிலையும் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கிறது. கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் அனுசரித்து செல்வது மட்டுமல்ல, கொஞ்சம் விலகி நிற்பது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். புத பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறது, எதிர்மறையாகவே இருக்குது, அது சாதகமாக இல்லை. அது காரணமாக இந்த கொஞ்சம் பண வரவு இழுபறியாகவும் ஒப்பந்தம் இழுபறியாகவும் நினைத்த காரியங்கள் எல்லாம் சில தடைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் போகணும், நிதானமாக போகணும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்தால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை சமாளித்து கொண்டு நீங்கள் போகணும். இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 4ஆம் இடத்திலும், செவ்வாய்க்கிழமை வரை 5ஆம் இடத்திலும், வியாழக்கிழமை வரை 6ஆம் இடத்திலும், சனிக்கிழமை வரை 7ஆம் இடத்திலும் இந்த சந்திர பகவானின் சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. எந்த விதமான நெருக்கடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடையாது. எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்திடக்கூடிய நிலையினை சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட இந்த வாரத்தில் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பண வரவிற்கு வழிகள் இருக்கிறது, சந்தோஷத்திற்கு வழிகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். இந்த வாரத்தில் மாணவர்கள் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் கலைஞர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். வெளிநாட்டு முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்த 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். கும்பராசி நண்பர்களே, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகளை சமாளித்து வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் என்பது உங்களுக்கே தெரியும். எந்த நெருக்கடியும் உங்களுக்கு எதுவுமே செய்யாது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான். அமைதியும் உங்களிடம் இருக்கும், வேகமும் இருக்கும். நினைத்த காரியத்தை சாதுரியமாக செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். இடம் வாங்குவது, இடம் விற்பது போன்ற வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்தேறும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கொஞ்சம் பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகும். குடும்பத்திற்குள் இருந்த குழப்பங்கள் விலகும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் புத பகவானின் சஞ்சாரமும் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். புதிய இடம் வாங்குவது, இடம் விற்பது போன்றவற்றில் கையெழுத்திடக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கலைஞர்களுக்கு ஆதாயமான நிலை இருக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். வியாபாரத்தில் விருத்தி உண்டாகிடக்கூடிய நிலை இருக்குது. புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும், கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும், குரு பகவானின் பார்வை அந்த 8ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் எந்த விதமான சங்கடங்கள் எந்த வழியில் வந்தாலும் அது உங்களை விட்டு விலகி சென்று விடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய பயம் ஒன்று இருக்கும். இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயுமோ, இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ, பயம் ஏற்படும். ஆனால் குரு பகவானின் பார்வை அந்த 8ஆம் இடத்திற்கும் சூரியனுக்கும் கேதுவிற்கும் இருக்கின்ற காரணத்தினால் உடல்நிலை சரியாகும், சங்கடங்கள் விலகும், நெருக்கடிகள் விலகும், முன்னேற்றம் ஏற்படும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானின் பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு கிடைக்குது. அப்போ தொழிலில் எந்த விதமான தடையும் நிச்சயமாக இருக்காது. வியாபாரத்தில் தடை இருக்காது, முன்னேற்றத்தில் தடை இருக்காது, வருமானத்தில் தடை இருக்காது. இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். வரவு ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் செலவும் இருக்கும். அதாவது புத்திசாலித்தனமாக புதிய இடம் வாங்குகின்ற முயற்சியில் கொஞ்சம் ஈடுபடலாம். ஒரு நிரந்தர வைப்பு போன்றவற்றில் நீங்களுடைய பணத்தை முதலீடு செய்யலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த இடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். உங்களுக்கு யார் எதிரி என்றால் நீங்கள் மட்டும்தான் எதிரி. உங்களுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளாலேயே நீங்க எதிரிகளை சமாளித்துக் கொள்வீங்க, எதிர்ப்பை தேடுவீங்க. அப்போ கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருப்பதால் சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும். இந்த நேரத்தில் கும்பத்தில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். குலதெய்வ வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். முன்னோரையும் வழிபட்டு வாருங்கள். மகாலய பட்ச காலத்தில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் எளிதாக நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? பொதுவா ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தனித்துவம் என்பது இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாகவே ஒரு யோக நிலை எப்பொழுதுமே இருக்கும். அறிவாற்றலும் ஞானமும் உடன் பிறந்ததாகவே இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு வெளியில் வரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். எந்த நெருக்கடிகள் வந்தாலும் நெருக்கடி விட்டு வெளியில் வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதுதான் நீங்க. உங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது. எந்த மாற்றமும் உங்களை மாற்றி விடாது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகமும் எதிர்மறையாக சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர் ஒரே ஒரு நிலைதான். குரு பகவானின் சஞ்சார நிலையை விட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பாக்கியங்கள் உண்டாகும். அவர் எந்த இடத்தை பார்க்கிறார்? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறார் என்பதை பாருங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம், கூட்டுஸ்தானம், அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தில் தான் புத பகவான் ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் இப்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப குரு பகவானின் பார்வைகள் இவர்களுக்கு கிடைப்பதால் அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். அதற்கு மேலாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், ஒரு பெரிய மனிதருடைய நட்பு, அவர்களால் ஆதாயம் என்ற நிலை இருப்பதுடன் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய இடம் வாங்கி வீடு கட்டுகின்ற முயற்சியில் கூட ஈடுபடலாம். இல்லை, இருக்கின்ற இடத்தில் புதிய வீடு கட்டுவதற்கு முயற்சி பண்ணலாம். வசித்து வருகின்ற இடத்தில் மாற்றத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணலாம். அனைத்திற்கும் மேலாக 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. பண வரவிற்கு எந்த விதமான தடையும் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்காது. இப்ப திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்திருக்கும் வரன் வருவது. இந்த காலகட்டத்தில் வரன் உங்கள் வாசல் தேடி வரும். திருமண வாழ்க்கை முறிவு பெற்றவர்களுக்கும் மறு வாழ்க்கை அமைவதற்குரிய நிலையும் இப்பொழுது ஏற்படும். எல்லா விதத்திலும் ஒரு சந்தோஷமான வருமானத்தை அதிகரித்திடக்கூடிய நிலையினை குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். அது ஒரு நல்ல சுகமான சந்தோஷமான நிலைக்கு வழிவகுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் 3ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எந்த முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. புதன்கிழமையும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் ஆதாயம் கூடும். உங்களுடைய சந்தோஷத்திற்கேற்ப சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் பிள்ளைகளால் ஆதாயம், பிள்ளைகள் நடையில் உங்கள் கவனம் போறது, இப்படியெல்லாம் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தை சந்திருக்கிறார். கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் உடல்நிலையிலும் கவனத்தை வைங்க. வருமானம், சந்தோஷம், செல்வாக்கு, இதற்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க.
அந்த ஓட்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அப்பதான் உடல்நிலையில் ஒரு நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும். இல்லையென்றால் உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வக்கிரமாக இருப்பதால் பயம் கிடையாது. 12ஆம் இடத்தில் விரைவில் வக்கிர நிவர்த்தி ஆக போறார். அப்ப 7.5 சனி தாக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த வாரத்தில் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதியும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதும் முன்னோர்களை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இது மகாலட்சுமி பற்றிய காலம். முன்னோர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். வழிபாடு என்பது மிக அவசியமானது. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.